MCR Pure Cotton Club, formals and casual shirts. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR in Jambakam. Summer holidays vandachu, namma GT holidays vandachu. South India's #1 travel brand. தாவேக்கால இணைஞ்சிங்க ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு அந்த விமர்சனங்களை எல்லாம் பார்க்குறோம். இணைஞ்சிங்களா? இது எங்க இருந்து இவங்க கொண்டு வந்தாங்கிறது எனக்கு தெரியல. இவங்க வந்து தாவேக்கால பயணம் பண்ணாங்க. ஒரு அம்மாவா கூட போனதுனால நான் எப்படி தாவேக்கா நிர்வாகியாது? ஸ்டார்டிங்ல போனாங்க, பயங்கரமா கொண்டாடினாங்க, டிவிகே அக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்ன பார்த்தீங்கன்னா இவங்க தாவேக்கா விட்டு வெளியே வந்த அந்த 3 வாரத்துல அவ்வளோ ஃபோன் கால்ஸ். எப்படி ஒரு அரசியல் கட்சி இப்படி தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்காங்க எனக்கு தெரியும். போட்டு முட்டை அடிச்சுவேன், லாரியை விட்டு இப்படி ரொம்ப மோசமான கால்ஸ், வாயிலே சொல்ல முடியாத வார்த்தைகள்ல போன் கால்ஸ் தான். நிறைய கால்ஸ், ரொம்ப கால்ஸ். இவ்வளவு ஒரு வக்கரமான ஒரு அரசியல் கட்சி நான் இப்பதான் பார்த்தேன். டிவிகேனால அவங்களுக்கு ஒரு பிரபலம் கிடைச்சதுன்றது இல்லைன்னு சொல்லிட முடியும். அவங்கள ஒரு ஸ்பையா அனுப்புறாங்க, டிஎம்கே வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க அவங்கள. ஸோ உங்களோட குடும்பமே வந்து ஒரு பின்னணி இருக்கு, டிஎம்கே பின்னணி. இங்கெல்லாம் நிறைய ஏதோ ஃபோர்ஜரி பண்றீங்க, அப்படி என்ன ஃபோர்ஜரி பண்றீங்க? கவுண்டம்பாளையம் சுற்றியுள்ள டாஸ்மார்க்ல ஊழல் பண்றேன். நான் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவாளர்ன்றது உண்மைதான். நீங்க ஆனா குடும்பமே டிஎம்கே குடும்பமா? ஒரு ஸ்பைன்னு சொல்றதோ? ஸ்பைன்னு சொல்றது எனக்கு புரியல. இது எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இல்ல அதான் நீங்க டிஎம்கேன்றனால நீங்க தான் ஆளு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை சார். அது எப்படி அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. எதுக்காக இங்க இருந்து அந்த கட்சி பேரை வந்து கெடுக்கிறதுக்காக ஒரு பிளான் இருக்கு. டிவிகேவோட எதிர்காலம் டிவிகேவோட எதிர்காலம் 20-26 முடிஞ்சதுங்க. அவர் வந்து படம் நடிக்க போயிருக்காரு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மளோட திமுகவை சேர்ந்த வைஷ்ணவி அண்ட் அவங்களுடைய அம்மா ராதா 2 பேரும் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேடம். ஏற்கனவே பொண்ணுகிட்ட பேசியிருந்தோம், குறிப்பாக உங்ககிட்ட பேசணும்னு. ஏன்னா இப்போ சொல்லும் போதே குறிப்பாக நீங்கள் தாவேக்கால இணைஞ்சிங்க, ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு அந்த விமர்சனங்களை எல்லாம் பார்க்குறோம். இணைஞ்சிங்களா? தாவேக்கால நான் எதுக்கு என்ன சார், நான் திமுகலேயே தான் இருக்கேன். எனக்கு திமுக கொள்கைகள் பிடிக்கும், முத்தமிழறிஞர் கலைஞரோட புக்ஸ் நிறைய படிப்பேன். அதனால தான் நான் திமுக போய் ஜாயின் பண்ணி திமுகலேயே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் அம்மாவா வந்து நான் திமுகல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். ஏன்னா எனக்கு இவங்க ஒரே ஒரு பொண்ணு, இவங்க ஒரு அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல நல்லா போயிட்டு இருக்காங்க, டிவிகே அக்கா அப்படி இப்படின்லாம் கொண்டாடப்படுறாங்க. நான் அரசியல் பயணம்னா நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லி தான் சொன்னேன். அவங்க அரசியல் பயணத்தில் கால் வைக்கிறப்பவே நான் அந்த வார்த்தையை அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகே, ஸ்டார்டிங்ல போனாங்க, பயங்கரமா கொண்டாடினாங்க, டிவிகே அக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். திருப்பியும் அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஆமாம், எனக்கு கார்னர் பண்ணுறாங்க, எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பு கொடுக்கறது இல்லை, இந்த மாதிரி ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இருக்குமா அதெல்லாமே, இதெல்லாம் கடந்து தான் நீ போகணும். இல்லைம்மா, மக்கள் பணி செய்யறதுக்கு எனக்கு தடைகள் ஏற்படுது அப்படின்னாங்க. அவங்களுக்காக பிரேக் பண்ணீங்க டிஎம்கேல இருந்து. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண அப்படின்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. இவங்க இவ்வளோ மன உளைச்சல் ஆகிறாங்க. சரிம்மா ஓகே, நீ அரசியல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் வரேன், என்னோட அரசியலை நான் விட்டுறேன், உனக்காக நான் கூட சப்போர்ட்டிவாக இருக்கேன். ஃபேமிலியில் நீ மட்டும் அரசியல் இருந்தால் போதும், அவங்க அப்பாவுக்கு அரசியல் பிடிக்காது, வேண்டாம் நீங்க என்னவோ பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அதனால இவங்க அரசியல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்காக அதை விட்டுட்டு நான் இவங்க கூட சப்போர்ட்டிவா ஒரு 1.5 months போயிட்டு இருந்தேன். 3 months அப்படி போயிட்டு இருந்தேன் இவங்க கூட. அதுதான் நம்மளுடைய எனக்கு வந்து நான் திமுக இருந்தா திமுக, இல்லையா பேசாம அரசியலே எனக்கு பேசுனது உண்டா? தாவேக்கால நான் சேர்றதுக்கு விருப்பம் இருக்கு, இல்ல நல்லா இருக்கு நான் வரேன், அந்த மாதிரி ஏதாவது பேச்சுக்கள் இல்லை? இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்றதுக்காக கேட்கு. இது எங்க இருந்து இவங்க கொண்டு வந்தாங்கிறது எனக்கு தெரியல. தாவேக்கால ஒரு அம்மா, இவங்க வந்து தாவேக்கால பயணம் பண்ணாங்க. ஒரு அம்மாவா கூட போனதுனால நான் எப்படி தாவேக்கா நிர்வாகியாது? எனக்கு அது விருப்பமும் இல்லை தாவேக்கால இணையறதுக்கு. ஏன்னா ஒரு கட்சியோட கட்டமைப்பு என்னங்கிறது நானும் தான் ஒரு 20 வருஷமா திமுகல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கட்சினா என்ன, அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கு. அதனால ஒரு தாவேக்காங்கிறது ஒரு கட்டமைப்பு சரியில்லாத ஒரு கட்சி. ஏன்னா நான் அங்க டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம், பண்ணிக்கிட்டா சில விஷயங்கள் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து சண்டையும் வந்து நீங்க சொல்ல மாட்டீங்க, அந்த மாதிரி தோணுனாலும் சொல்ல மாட்டோம். சில விஷயங்கள்ல நான் என்னோட கட்சி பெருசு, கட்சியில இருந்த வரைக்கும் அவங்க அவங்களோட பெருசு, அதனால கருத்து வேறுபாடுகளுக்குள்ள சண்டையா போயிடும்.
அதனால எதுவுமே பேசிக்க மாட்டோம். அப்படிதான் போயிட்டு இருந்தது. சரி இது வேண்டாம், நம்ம அவங்களுக்கு அம்மாவா இருந்து போலாம் தான் நான் அந்த கட்சியில. தாவேக்கால எனக்கு ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, அது எப்பவுமே இல்லை. இது நகைச்சுவையான விஷயம் நீங்க சொல்றது. ஒருவேளை நீங்க பேசி தான் வந்து அவங்களை திமுக பக்கம் கொண்டு வந்துட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லை சார். நான் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே இவங்க அரசியலுக்கு போறேன்னு சொல்றப்பவே நான் வந்து திமுக வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. நான் கூப்பிட்டேன், நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு போறீங்க, என் கூட வாங்க, என் கூட டிராவல் பண்றப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா அப்படின்னு. அம்மா வந்து அப்படியா? இல்ல எனக்கு தெரிஞ்ச அம்மா எல்லாம் நீங்க ஒரு இப்படி வாங்க அப்படியே அப்படிதான் சொல்லுவாங்க அம்மா. அப்படி இல்ல சார், ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான். அவங்க காலேஜ் லைஃப் சூஸ் பண்றப்பவும் சரி, ஸ்கூல் சூஸ் பண்றப்பவும் சரி, எல்லாமே அவங்களோட இஷ்டத்துக்கு தான். அதுல இருக்கிற நெகட்டிவ் சொல்லுவேன், பாசிட்டிவ் சொல்லுவேன். பட் இதுதான் என்னோட முடிவை தான் நீ எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். விழுந்து எந்திரி, உனக்கு கஷ்டமா நான் தூக்கி விட்டுறேன், நீ விடு போ, பரவாயில்ல விடு. அப்படிதான் நான் எல்லா விஷயத்தையும் அவங்கள விட்டுருக்கேன். அதனால நிறைய இடங்கள்ல விழுவாங்க இது. அதனால அப்புறம் போய் நான் இருக்கேன், உனக்கு இப்படிதான் வரும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, உங்ககிட்ட இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. இவங்க டிவிகேல ஃபர்ஸ்ட் போறப்பவே நான் சொன்னேன், இதுல நீ பயணம் பண்ணுவியான்னு எனக்கு தெரியாது, போ, அங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாது, உனக்கு எது ப்ராப்ளம்னு சொல்லு, அப்ப நான் உங்க கூட சப்போர்ட்டிவா இருக்கேன். அப்படி நான் இவங்களுக்காக என்னோட அரசியல் பயணத்தையே விட்டு தான் நான் இவங்களுக்காக சப்போர்ட்டிவா இருக்கேன். இப்போ நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? ஓகே. சோ 20 வருஷம் ஜர்னி டிஎம்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் தான், ஆனா சில வருத்தமும் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்க தாவேக்கா விட்டு வெளியே வந்த அந்த 3 வாரத்துல அவ்வளோ ஃபோன் கால்ஸ். எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு இப்படி தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆசி போட்டு முட்டை அடிச்சிருவேன், ஆக்சிடென்ட் பண்ணிடுவேன் லாரியை விட்டு, இப்படி ரொம்ப மோசமான வேர்ட்ஸ், வாயிலே சொல்ல முடியாத வார்த்தைகள்ல ஃபோன் கால்ஸ். நான் பார்த்துட்டு ஃபோனை வாங்கி வச்சிட்டேன், நீங்க ஃபோனே அட்டென்ட் பண்ண வேண்டாம், பேசாம அமைதியா இருங்க, புக்ஸ் படிங்க, அவ்வளவுதான். அப்படி நிறைய கால்ஸ், ரொம்ப கால்ஸ். இவ்வளவு ஒரு வக்கரமான ஒரு அரசியல் கட்சியை நான் இப்பதான் பார்த்தேன். ஓகே. அது வேலைனால ஏன் இவங்க இப்படி பண்றாங்க? தலைவர் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறதே தெரியல. இப்போ இந்த உங்களை பத்தியும் பேசுறாங்க இல்லையா மேடம்? இப்போ வந்து ஏன்னா நீங்க டிஎம்கே, அவங்க டிவிகேல ஜாயின் பண்ணப்போ ஒரே வீட்டுக்குள்ள அது எப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்க, நீங்க அவங்கள ஒரு ஸ்பையா அனுப்புறாங்க, டிஎம்கே வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க அவங்கள. ஸோ உங்களோட குடும்பமே வந்து ஒரு பின்னணி இருக்கு, டிஎம்கே பின்னணி, இங்கெல்லாம் நிறைய ஏதோ ஃபோர்ஜரி பண்றீங்க, அப்படி என்ன ஃபோர்ஜரி பண்றீங்க? நான் சாதாரண ஒரு உறுப்பினர் டிஎம்கேல. இப்போ இவங்க தாவேக்கால போய் சேரப்போ நான் உறுப்பினர் தான், எந்த ஒரு பொறுப்புலையுமே கிடையாது. பட் ஆனா எனக்கு பொறுப்பு போட்டு ப்ராசஸிங்ல போயிட்டு இருக்கு, பட் அறிவிப்பு வரல. இதுக்கிடையில தான் நான் என்னோட பொறுப்பே வேண்டாம், எங்களுக்கு அம்மாவா இருந்த போதுன்னு சொல்லி தான் நான் வெளியே வரேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு பொறுப்பு போட்டிருக்கு, நீங்க நல்லா உழைக்கக்கூடிய ஒரு நபர், தயவு செஞ்சு மறுபடியும் கழகத்துக்கு வாங்க, உங்க பொண்ணு அந்த கழகத்துல இருந்தா பரவாயில்ல, அவங்க ஒர்க் பார்க்கட்டும், நீங்க வந்து நம்மளோட கழகத்துக்காக நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிர்வாகிகள் கூப்பிட்டாங்க. மார்னிங் 4:30 மணிக்குங்க எனக்கு போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து முரசொலியில் வருது. 4:30 மணிக்கு கூப்பிட்டு நீங்க வரணும், வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னதுனால நான் திருப்பி போய் மாவட்ட செயலாளரை பார்த்து, சரிங்கண்ணா இனிமேல் நான் ஒர்க் பண்ணுறேன் இப்போ போல அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி ஜாயின் பண்ணேன். ஏன்னா அந்த டைம் இவங்களுக்கு வந்து மன உளைச்சல் இருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்களோட அரசியல் பயணம் என்ன ஆகும் நமக்கு தெரியாது, நம்ம வந்து கழகத்தில் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம், திருப்பியும் நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், நான் போய் ஜாயின் பண்ணேன். ஓகே. பட் அவங்க ஒரு முடிவு சொல்றாங்க இல்லையா? இல்லை அதுக்கு முன்னாடி இப்போ இந்த குறிப்பிட்ட கோவை கவுண்டம்பாளையம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட இங்கேயே உங்களுக்கு ஒரு பின்னணி இருக்கு, நீங்க வந்து இந்த மாதிரி செட்டப் எல்லாம் பண்றீங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஊழல் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பேசுறாங்க. ஆமா சார், அதை பார்த்தேன். ஒரு யூடியூபர் ஒருத்தர், அவர் ஏதோ மாரிதாசன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு. உண்மையிலேயே அந்த ஆர்டிக்கலை படிச்சோன்னா எனக்கு ஒரே நகைச்சுவையா தான் இருந்தது. இல்லாத ஒண்ணு எப்படி இப்படி ஒரு வியூஸ்க்காக இப்படி எல்லாம் பண்றாங்களா, ஒரு திரிக்கிறாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதுல எதெல்லாம் உண்மை? வந்து கவுண்டம்பாளையம் சுற்றியுள்ள டாஸ்மார்க்ல ஊழல் பண்றேன், நான் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவாளர்ங்கிறது உண்மைதான். ஏன்னா அவரு செந்தில் பாலாஜின்னு என்ன நீங்க கேட்டீங்கனாலே உழைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கெல்லாம் பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய நபர், அவர் எப்படிப்பட்ட உழைப்பாளின்னு எங்களுக்கு தெரியும். அதனால எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் அதுதான் சொல்லுவேன். இந்த டாஸ்மாக் ஊழல் இதெல்லாம் எப்படி ஒரு நீங்க எவிடன்ஸ் இருந்தா காமிங்க, ஓகே நானே ஒத்துக்கிறேன், ஹாப்பி ஆயிடுவேன். எவிடன்ஸ் இருந்தா காமிங்க, நான் ஊழல் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா, எவிடன்ஸ் காமிங்க. வேற என்னெல்லாம் பேசப்படுறது உண்டு? நீங்க ஆனா குடும்பமே டிஎம்கே குடும்பமா? இல்ல என்னோட அப்பா வந்து ஏடிஎம்கேல வார்டு செயலாளரா இருந்தார். நான் வந்து டிஎம்கே, எனக்கு ஒரு டைம்ல கட்சியில போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்தப்போ நான் டிஎம்கேல கலைஞரை பிடிச்சி, முத்தமிழறிஞர் கலைஞரோட புக்ஸ் நிறைய படிச்சுட்டு இருந்தேன். அதனால அவரோட கொள்கைகள் பிடிச்சு நான் போனேன்.
பாத்தீங்கன்னா நிறைய இப்போ திட்டங்கள். நீங்க டிஎம்கே போகணும் அப்படின்னப்ப உங்க வீட்டுல எதிர்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடிங்கும் போது. இல்ல சார், அப்போ வந்து நான் ஒரு சாதாரணமா ஒரு உறுப்பினரா போய் பெருசா களப்பணியில என்னோட ஈடுபாடு இல்லை. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா களப்பணியில ரொம்ப ஈடுபாடோட நான் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல அப்போ உங்க வீட்டுல உங்களுடைய அரசியல் நுழைவுக்கு எதிர்ப்பு ஆதரவு எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவரும் அதே இல்ல, ஏன்னா ஏடிஎம்கேன்னு சொல்றீங்க. ஆமா. அப்ப நீங்க டிஎம்கே என்னோட அப்பாவும் அப்படிதான், உனக்கு என்ன பிடிக்குதோ அதுல போ அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் என்ன சொல்லியிருந்தாரு. அதனால எனக்கு டிஎம்கே பிடிச்சது, நான் டிஎம்கேல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கேன். திமுக கழகம்ங்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த காலத்திலேயே பெண்களோட கல்வி தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க 8வது வரைக்கும் படிக்கிறீங்களா, நான் உங்களுக்கு 5000 உதவித்தொகை கொடுக்குறேன். 10வது வரைக்கும் படிக்கிறீங்களா, 15000 உதவித்தொகை கொடுக்குறேன். நீங்க அவர் வழியிலேயே அவருடைய மகன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைய திட்டங்கள், புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காரு. மாதம் 1000 ரூபாய் அழகா கல்லூரி பெண்கள் அழகா வாங்கி அவ்வளோ பேர் பயனடைகிறாங்க. மாணவிகளுக்கு மட்டும் பத்தாதுன்னு மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க. மாதம் 1000. மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதம் 1000ங்கிறது ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு அங்கீகாரமா கொடுக்கப்படுது. வீட்டு வேலைங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்காத ஒரு சமூகத்துல இன்னைக்கு இல்ல, வீட்டுல இருக்கிற பெண்களும் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நம்ம கொடுக்கலாங்க. மாதம் 1000 நம்ம முதல்வர் அவர்கள் கொடுக்குறாரு. இப்படி பல திட்டங்கள், காலை சிற்றுண்டி திட்டம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. நான் பேசுறப்போ எங்களுக்குள்ள சண்டை வரப்போ நான் இதெல்லாம் சொல்லுவேன். இவ்வளவு நல்ல கட்சி, இவ்வளவு திட்டங்கள்லாம் இருக்கு, ஆனா பொண்ணு வந்து நான் தாவேக்கா போறேன்னு சொன்னப்போ அது ஏன் அப்போஸ் பண்ணல நீங்க? நான் ஒரு அம்மாவா வந்து சரி போங்க, அது உங்க இஷ்டம், பட் ஆனா இதுல நீங்க நிரந்தரமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சேன். அதுதான் சார், விழுந்துட்டு வாங்க, அப்புறம் நான் தூக்கி விட்டுறேன். இதுதான் என்னோடது. எல்லா இடத்துலையுமே நான் உங்களுக்கு சொன்னதுதான். இது நெகட்டிவ் இருக்குன்னு சொன்னேன். இந்த கட்சியெல்லாம் வராதுமா. கட்சிங்கிறது ஒரு பெரிய கட்டமைப்பு. இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு வராது. கண்டிப்பா நான் வந்து தாவேக்கால நீ பயணம் பண்ணவே முடியாதுன்னு நான் அன்னைக்கே அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீங்க அவங்க கூட கொஞ்ச நாள் பயணம் பண்ணீங்க இல்லையா, ஒரு டிஎம்கேன்றதையும் பிரேக் பண்ணிட்டு அவங்களுடைய ஒரு கனவுக்காக கூட இருந்து, அப்போ அவங்க டிராவல் பண்ணது அப்படின்றது அங்க இருந்த சூழ்நிலை எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததா எப்படி? இல்ல சார், அது வந்து இந்த மராத்தான் காம்படிஷன் நடந்தது கோயம்புத்தூர்ல. அது ஒரு ட்ரால் கூட பண்ணிட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் சால்வ போடுற மாதிரி. அன்னைக்கு நடந்தது என்னன்னா, அன்னைக்கு நான் இவங்க கூட இருக்கேன். இவங்க ஸ்டேஜுக்கு போறதுக்கு ட்ரை பண்றாங்க, ஆனா இவங்க செயின் போட்டு லாக் பண்றாங்க. அதையும் மீறி நான் ஏமா நீ நிற்கிற, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். இவங்களுக்கு தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணேன், நீங்க அவங்க கழகத்துக்காக இவ்வளவு ஒர்க் பண்றாங்க, அவங்க பொதுச் செயலாளர் பார்க்க விடாம நீங்க இப்படி செயின் போட்டு அவங்க தள்ளுற மாதிரி பிஹேவ் பண்றீங்களே, இது நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா அவங்க அலோவ் பண்ணாங்க. அலோவ் பண்ணி அப்புறம் இவங்க சால்வ போட்டு வந்தாங்க பொதுச் செயலாளர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் அழைப்பு கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்லுவேன், இல்லம்மா கவுண்டம்பாளையம் பகுதிக்கு வரேன், நீங்க வேணா போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ போனாலும் அங்கேயும் அப்படிதான் இவங்களை வந்து ஒரு கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிர்வாகிகள் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, எங்கிட்டே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆமா, நக்கலா வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கம்மா ஒரு மாதிரி. அதாவது உண்மை என்னன்னாங்க, இவங்க வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல. ஒரு ஃபேம்ல இருக்காங்க இவங்க, அது எப்படி எங்களையும் மீறி நீ வளர முடியும்? உங்களோட திறமை, அது அவங்களோட திறமை. மக்கள் பணிகளை செய்யறாங்க, மக்கள் பிரச்சனைகளை பேசுறாங்க, இது அவங்களுக்கு மக்களுக்கு பிடிக்குது, அதனால வளர்றாங்க. அது வந்து நீங்க திறமையை காட்டி வளர்த்துங்க. அதனால அந்த பொண்ணு கார்னர் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஒரு பெண் வந்து அரசியலுக்கு வராங்க, அவங்க வந்து ஒரு பிரச்சனைகளை சுட்டி காட்டுறாங்கன்னா பாருங்க, ஒரு எவ்வளோ மோசமான ட்ரால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சா எனக்கு ரொம்பவே ரொம்ப சங்கடமா இருக்கு. விபச்சாரிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ், அது இது எல்லாம். அப்ப எப்படிதான் பெண்கள் அரசியலுக்கு வருவாங்க? இளம் பெண்கள்லாம் இப்படிதான் வந்தோம்னா இப்படியே போயிடுவாங்க அரசியலுக்கு. பெண்கள் என்னைக்குதான் முன்னேற்றம் அடையாது? இந்த மாதிரி கமெண்ட்ஸ், தப்பான வார்த்தைகள் எப்படி மேடம் அதை ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா இப்போ நீங்க சொல்றீங்க நீங்களும் அரசியல் இருக்கீங்க, அவங்களையும் அரசியல் ஓகே அவங்களுடைய ஒரு ஆசைப்படி விடுறீங்க. நான் இப்படி ஒரு விமர்சனம் எல்லாம் வருது அப்படிங்கும்போது அது எவ்வளவு தூரம் ஹர்ட் ஆகுது? குறிப்பா அவங்களுடைய அப்பா அதை எப்படி ஏற்றுக்கிறாரு? இல்லை சார், ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். எனக்கும் அவருக்கும் அதனாலே கருத்து வேறுபாடும் வருது. இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து ரிலேட்டிவ்ஸே நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஆனா நான் எங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மக்கள் பணி போயிட்டீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும், விமர்சனம் வரும்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. விமர்சனம் வரும், அது விமர்சனம் வந்து ஆரோக்கியமான ரீதியில இருந்தா பரவாயில்ல. ரொம்ப வக்கரமா இருக்கு விமர்சனம்.
இல்லை உங்களுக்கு அந்த மனநிலை உண்டா, வேண்டாமா நம்ம 2 பேரும் இதெல்லாம் விட்டுடலாம்? இல்லை சார், இல்லை. நான் வந்து பெண்கள் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அதனால வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நீ மக்கள் பணிகளை பண்ணு. உன்ன மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் வெளியே வரணும், அதுதான். அதனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நீ தொடர்ந்து உன்னோட பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு. பெண் சமுதாயம் இன்னும் 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 வளரணும், முன்னேறணும். இதுதான் என்னோட. இப்போ இவங்களை பற்றி பேசும்போது அவங்க ஒரு ஸ்பை அப்படின்னு சொன்னது உட்பட பொண்ணுன்னு பார்க்குறோம் சம்திங் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஸ்பைன்னு சொல்கிறதோ? ஸ்பைன்னு சொல்கிறது எனக்கு புரியல. இது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. இல்லை அதான் நீங்கள் டிஎம்கேன்றனால நீங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை சார். அது எப்படி அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. எதுக்காக ஏன் அப்படி சொன்னாங்க? இங்கேருந்து அந்த கட்சி பேரை வந்து கெடுக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறீங்க? இருக்காது சார். அப்படி இருந்தா அப்ப இப்ப எந்த பொண்ணுமே வந்து ஒரு ஃபேமிலியில 2 பேர் ஒரே வெவ்வேறு கட்சிகள் இருக்கவே கூடாது, உடனே வந்து ஸ்பைன்ட்டுவாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அது அவங்களோட இஷ்டம். அவங்க தாவேக்காக போறேன்னாங்க, ஓகே போங்க பயணம் பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் டிஎம்கேனா அதுல இருந்து வெளியே வர மாட்டேன். எனக்கு திமுக, எனக்கு கொள்கைகள் பிடிக்கும், எனக்கு கலைஞர் பிடிக்கும். உங்களுக்காக நான் அரசியல் பயணத்தை விட்டேன். அதுக்காக வந்து நான் உங்களை ஸ்பையா அனுப்பி அப்படி ஸ்பையா அனுப்புற அளவுக்கு எனக்கு தெரியாது சார். அது எனக்கு தேவையே இல்லை. செய்யணும், நாங்க 2 பேர் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் அப்போ சொன்ன மாதிரி அவங்க அப்பாவுக்கும் உங்களுக்குமே வந்து உங்கள் கணவருக்கும் கருத்து வேறுபாடு வருதுன்னா அப்போ அவர் கிளைம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அது வேண்டாம், பேசாமல் இந்த அரசியல்லாம் நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கோவத்துல சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இல்லை நீங்களும் பண்ணுங்க போங்க, எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அரசியல்னா பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கும், நீங்க போய் பண்ணுங்க, பெண்கள் முன்னேறட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. இருந்தாலும் இவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப விமர்சனங்கள் ரொம்ப தரக்குறைவா வர்றதை பார்த்து அவரே சொல்லுவாரு, என்ன ஒரே பொண்ணு இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு. நான் சில நேரங்கள் அவரை பேசுறது வந்து இந்த பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் எதுவா இருக்காரு. ஆனால் ஒரு போல்ட்னஸ் இருக்கு. அவங்களும் சொல்றாங்க அம்மா தான் எனக்கு பேக் போனா இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இப்படி ஒரு விமர்சனம் வருது, அது இவ்வளோ ஒரு ஃபேம்ல இருக்காங்க, லைம் லைட்ல. இன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்தா கூட அவங்களுடைய வீடியோஸ் தான் அதிகமாக வருது மொபைலில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை அவங்க தாங்கிக்கிறாங்க, அதை ஃபேஸ் பண்ணுறாங்கும் போது முதல்ல அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவங்க தாங்கிக்கிறாங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பட் என்னைக்காவது அழுது உண்டா அவங்க மனசோட அம்மா இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா அப்படின்னு? இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு அவங்க அழுகல. அவங்க அழுத ஒரே விஷயம், என்ன மக்கள் பணி செய்ய விட மாட்டேங்கிறாங்க, நான் ஏதோ ஒரு நிகழ்ச்சி பண்ணணும், குழந்தைகளுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், நல்லது பண்ணணும்னா என்ன மக்கள் பணி செய்ய விட மாட்டேங்கிறாங்க. தாவேக்கால இருந்த சமயத்துல என்கிட்ட அழுதுருக்காங்க. இப்போ அந்த விமர்சனங்களை பார்த்து அவங்க பெருசா இல்லை, யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க, எனக்கு அடுத்த என்னோட மக்கள் பணி அவ்வளவுதான், நான் அதுல மட்டும் கவனமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. எனக்கு தான் ஒரு அம்மாவா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு சின்ன பொண்ணை வந்து இப்படி பேசுறாங்க, இவ்வளோ பத்திரமா பேசுறாங்க, ஆரோக்கியமான அரசியலை வச்சு அவங்க கிட்ட விமர்சனம் பண்ண முடியாம ரொம்ப மோசமான வார்த்தைகளால பேசுறாங்களே, இது எப்படி சமுதாயம் இன்னும் எப்படி அப்படியே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் எனக்குள்ள வருது. அவங்க அரசியல்ல எந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா? அதை பத்தின ஐடியா எனக்கு இப்ப இல்லை சார். அவங்க நல்லா ஒர்க் பண்ணணும், நிறைய உழைப்பு கொடுக்கட்டும் சமூக பணிகள்ல. அதுக்கப்புறம் மக்களா பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா சிறப்பாக தான் இருக்கும். இப்போ நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க இல்லையா அவங்க மேல. ஒரு அம்மாவா நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி தப்பான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இதெல்லாம் தாண்டி இவங்களோட சுயலாபத்துக்காக வந்து டிவிகேவை பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்க ஒரு பிரபலமாகணும்னு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டிவிகே அக்கா அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாம் எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஒருவேளை பயன்படுத்திக்கிட்டாங்கன்ற விமர்சனத்தில் எப்படி பார்க்குறோம்? பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ண போயிருக்கலாம், இல்லை சும்மா வெறும் ஒரு ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் போட்டு இவங்க டெவலப் ஆயிருக்கலாம் இல்லையா? பட் ஒரு இல்லை நம்ம அப்படி தவிர்க்க முடியுமா? இல்லை மேடம், நான் கேட்குறது டிவிக்கேனால அவங்களுக்கு ஒரு பிரபலம் கிடைச்சதுன்றது இல்லைன்னு சொல்லிட முடியுமா? டிவிகேல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரபலமானவங்க, நிறைய ரீல்ஸ் போடுறவங்க இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல இது பண்றவங்க, ரீல்ஸ் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா இவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு லைம் லைட் கிடைக்குதுன்னா இவங்க மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து பேசினாங்க, மக்கள் பணிகளை செஞ்சாங்க, கருத்தியல் ரீதியா நிறைய விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க. இங்க கவுண்டம்பாளையம் பகுதியிலேயே பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் அவங்க பேசினாங்க. நானே பயப்பட்டேன், என்னம்மா நீ எல்லா பிரச்சனைகளையும் வெளிப்படையா பேசுற, ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு. இல்லம்மா அது எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு பேசினாங்க. அதனாலதான் இவங்களுக்கு லைம் லைட் கிடைச்சது ஒழிய மற்றபடி டிவிகே சப்போர்ட்டர்ஸ் அதனால இவங்க எந்த கட்சியில இருந்தாலும் இவங்களுக்கு லைம் லைட் கிடைச்சிருக்கும். அது என்னால உறுதியா சொல்ல முடியும். இவங்க டிஎம்கே போயிருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியில இருந்தாலும் கிடையாதுங்க. நான் பார்த்திருக்கேன், இவங்களோட திறமை என்னங்கிறது எனக்கு தெரியும். நீங்க இப்ப பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இவங்க கருத்தியல் ரீதியா பேசுறாங்க,
மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுறாங்க, எல்லாமே பேசுறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவங்க இந்த அளவுக்கு பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களுக்கு லைன் லைட் கிடைச்சிருக்கு. டிவிக்கே வந்து தான் லைன் லைட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது சுத்தமான போய். அப்போ அவங்க எங்க இருந்தாலுமே ஜெயிக்கதான் முடியும். இப்ப டிஎம்கே வந்திருக்காங்க, அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும் நீங்களே பொறுத்திருந்து பாருங்க. அவங்களுக்கு எப்படி இந்த உணர்வு அப்படின்றது சின்ன வயசுல? ஏன்னா ஒருத்தங்களுக்கு பப்ளிக் ஏதாவது செய்யணும்னா தடாலும் ஒரு நாள்ல வர விஷயம் கிடையாது, அது இயல்புல இருக்கும். அப்ப எந்த வயசுல இருந்து அவங்கள நீங்க கவனிக்கிறீங்க, இதெல்லாம் பண்ற ஒரு ஆர்வம் இருக்கு, ஓகே அரசியலுக்கு ஃபிட்டான ஆள் தான் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு போவீங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? இப்போ ஒரு 1.5 வருஷமா தான் எனக்கு அவங்களுக்கு இந்த அரசியலே வரும்னு தெரிஞ்சது. ஏன்னா நான் அரசியல் பயணத்துல இருக்கிறப்ப எனக்கு அரசியலே வேண்டாம்னு சொல்லுவாங்க, நான் அரசியல் பக்கமே வரமாட்டேன், எனக்கு அரசியலே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்புறம் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சோம். இவங்க அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. போக்சோ சட்டத்தை பத்தி குழந்தைகளுக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் போய் ஸ்கூல்ஸ்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறப்ப அதுக்கு ஒரு சின்ன தடங்கள் இருந்தது. அப்போ நான் சொன்னேன் நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம், ட்ரஸ்ட் வழியா நீங்க போய் பண்ணுங்க அப்படின்னு. ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ட்ரஸ்ட் வழியா போய் பண்ணாங்க. அதுலயும் சில பிரச்சனைகள்லாம் வந்தது. சில அரசியல் கட்சிகள்னால இல்ல நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்தது. அதுக்குனால அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அப்ப நீ ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்துட்டு நீ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறப்போ அவங்களா சூஸ் பண்ணதான் டிவிக்கு. நான் ஆனா டிஎம்கேக்கு கூப்பிட்டு நீங்க வந்துருங்க என் கூடயே பயணம் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து அந்த கொள்கைகள் பிடிச்சிருக்கு, அதனால நாங்க போறேங்க. அப்படிதான் அவங்களோட அரசியல் பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இந்த அளவுக்கு அவங்க மக்கள் பணிகளை முன்னெடுத்து செய்வாங்க, இந்த அளவுக்கு கருத்தியல் ரீதியா பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு 1.5 இயர்ஸா தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க சின்ன வயசுல இருந்து நீங்க கவனிக்கும் போது எப்பெல்லாம், ஏன்னா ஒருத்தங்களுக்கு இயல்புலயே உதவுற ஒரு மனப்பான்மை அப்படின்றது அதெல்லாம் எப்ப இருந்து நீங்க கவனிச்சுக்கணும்? அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசுல இருந்தே அவங்க என்னெல்லாம் பண்ணது அப்போவே அவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமம் போவாங்க, அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க, அவங்க கூட பேசுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. அவங்க எனக்கு குறிப்பிட்டு சில விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இல்லை. நிறைய முதியோர்களை எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் சொல்றேன் அவங்க கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குன்னா 50 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க அந்த வயசுல, ஒரு 15 இயர்ஸ் இல்லை. நான் சொல்றேன் உங்களுக்கு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா. இல்லம்மா அவங்க கொடுத்த பாரு அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, அதனாலதான் கொடுக்குறேன் அப்படின்னா. அப்போ எனக்கு படிச்சு ஓகே, அதனாலதான் நான் ட்ரஸ்டே ஆரம்பிச்சேன் இவங்களை நம்பி. இவங்களும் அதுல ஒரு ட்ரஸ்டியா இருக்காங்க. ஓகே இந்த ட்ரஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணா இவங்க கண்டிப்பா அதுல நல்லபடியா ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி அம்மா வந்து எனக்கு பெரிய பேக் போனா இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களும் எனக்கு சப்போர்ட்டா. உங்களுக்கு அவங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க, அவங்க உங்களுக்கு எவ்வளவு பேக் போனா இருக்காங்க? எனக்கு எல்லா இடத்துலயும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அப்படின்னா நான் கொஞ்சம் இந்த மாதிரி விமர்சனங்களை எல்லாம் பார்த்து டவுன் ஆகிறப்ப அவங்க சொல்லுவாங்க விடுமா பாத்துக்கலாம், என்ன விமர்சனம் தான் வைக்கிறாங்க வச்சுட்டு போறாங்க, நம்ம எப்பவும் போல ஒர்க் பண்ணுவோம் அப்படின்லாம். அப்புறம் தனிப்பட்ட பர்சனல் லைஃப் பாதிக்கப்படுமான்னு தெரியலையம்மா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா பாத்துக்கலாம் அப்படின்னு, மக்கள் பணின்னு வந்துட்டோம் நம்ம ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு பேசுவாங்க சில நேரங்கள்ல. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த வயசுல வந்து இவங்க இந்த அளவுக்கு பேசுறாங்க புரிதலோட அப்படிங்கிறது. இந்த டிஎம்கேன்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்றது இருந்ததா, டிஸ்கஷன் இருந்ததா? ஏன்னா டிவிக்கே ஃபிட் பண்ணியாச்சு, இப்போ ஒரு ஷார்ட் டைம்ல டிஎம்கேல ஜாயின் பண்ணணும், நீங்க சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே இருக்கேன் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு முடிவு போடுறாங்க ஓகே டிஎம்கேல ஜாயின் பண்ணணும். அப்போ நிறைய குழப்பம் இருக்கும் இல்லையா? தடால்னு நம்ம ஒரு டிஎம்கேல ஜாயின் பண்றோம்னு சொன்னா நிறைய விமர்சனம் வரும், அதை எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த டிஸ்கஷன் அப்படின்றது எப்படி இருந்தது ரெண்டு பேருக்கும்? இல்ல அதுல வந்து நிறைய கட்சிகளோட அழைப்பு இவங்களுக்கு இருந்தது. ஃபோன் கால்ஸ்லயும் நிறைய அழைப்பு இருந்தது, ஃபோன்லயும் நிறைய அழைப்பு வந்துட்டே இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்களும் வெவ்வேறு கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்களும் கூப்பிட்டு எனக்கும் அழைப்பு கொடுத்தாங்க, இவங்களோட ஃபோனுக்கும் டைரக்டா அழைப்பு கொடுத்தாங்க. ஆனாலும் இவங்க எப்பவுமே இவங்க முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட. அப்போ இவங்களே பார்த்து முடிவெடுத்ததுதான் திமுக நான் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறது. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா என் கூட இவங்க வராங்க அப்படிங்கிறது. நான் ஒரு அம்மாவாவும் இருக்கலாம், ஒரு அரசியல் பயணத்துல என்னால தொடர முடியுங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி அவங்க திமுக நினைச்சது ரொம்ப சந்தோஷம். இல்ல அந்த டைம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணீங்களா? எப்படியும் இதை பேசினா கண்டிப்பா டிவிக்கே ரியாக்ட் பண்ணுவாங்க, மற்ற கட்சி ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்ல பப்ளிக் ரியாக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு வில்லன் தோனி தானே வரும். திடீர்னு டிவிக்கல் இருந்து டிஎம்கே கூப்பிட்டா வில்லன் தான்டா அப்படின்னு. ஸோ அப்போ அது மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? ஆமா அது டிஸ்கஸ் பண்ணோம். ஃபைனலா என்கிட்ட முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் விமர்சனங்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னது பரவாயில்ல பாத்துக்கலாம், நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன், அது எந்த மாதிரியான விமர்சனம் வந்தாலும் நான் அதை தாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே இந்த அளவுக்கு அவங்க தைரியமா இருக்கிறப்ப நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இப்போ அம்மா வந்து ஆரம்பத்திலேயே சொன்னாங்க இல்லையா, உங்களுடைய முடிவு தான் தாவேக்கால நீங்கள் பயணம் பண்ணுறது உங்கள் முடிவு, ஆனால் டிஎம்கேக்கு வந்துடுங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டதா. ஆனால் தொடர்ச்சியாக அவங்க திமுகவில் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. நீங்கள் தாவேக்கால இருக்கும்போது உங்களுக்காக ஒரு இடத்துல பிரேக் பண்ணி அவங்க வந்தது, அவங்களுடைய அந்த சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் போன இன்டர்வியூவில் சொன்ன மாதிரியே வந்துட்டு தன்னோட அரசியல் பயணத்தை வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வந்தவங்களாக தான் இருந்தாங்க எங்கள் அம்மா. இப்போ அவங்க பொண்ணு கஷ்டப்படுறான் இந்த களத்தில், ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்லையும் நான் கஷ்டப்படும் போது அவங்க எப்பவுமே என் கூட இருந்தாங்க. when it comes to school days ரூல்ஸும் அவங்க என் கூட தான் இருந்தாங்க. காலேஜ் டேஸ் நான் சஃபர் ஆகும்போதும் கூட இருந்தாங்க. அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லையும் நான் சஃபர் ஆகும்போது அவங்க கூட இருந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு ஹாப்பியாக இருந்த டைம்லேயும் கூட இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது டிவிக்கேல நான் ஃபேஸ் பண்ண ஒரு இந்த சங்கட்டமான காலகட்டத்தில் எனக்காக திருப்பியும் வந்தாங்க. நான் ஆக்சுவலி வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்குது. வருவாங்களா, ஏன்னா ஒருத்தங்க அவங்களோட அரசியல் பயணத்தையும் 20 ஆண்டு காலம் பயணம் அது. இப்போ நான் ஒரு வருஷ காலம் விட்டுட்டு வரேன்னா அது பெரிய ஒரு ட்ராப்பாக இருக்காது. பட் அவங்களோட பார்க்கும்போது 20 ஆண்டு காலம் பயணத்தை ஒருத்தங்க நமக்காக விட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா பொண்ணாவே இருந்தாலும் விட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது அது மிகப்பெரிய விஷயம். இது நான் அவங்க இடத்துல இருந்திருந்தேன்னா நான் யோசிச்சுருந்துருப்பேன், 20 ஆண்டு காலம் நம்ம விட்டுட்டு போகணுமா அப்படிங்கிறது. நிஜமாவே நான் விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு என்னோட அரசியல் பயணம் நான் 20 ஆண்டு காலம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எப்படி விட முடியும் அப்படிங்கிறத நான் யோசிச்சிருப்பேன். which was bold enough. நான் என் பொண்ணுக்காக இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னது ஒரு நிஜமாவே ஒரு ப்ரௌடான ஒரு கதை. நான் இப்போ அம்மா சொல்லும்போது இப்போ இந்த மாதிரியான விமர்சனம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற சமயத்தில் அப்பாவுமே சங்கடப்பட்டார், எங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து மோதல். அப்போ உங்களுக்கு அது ஏதாவது ஒரு கில்ட் அப்படின்றது இருந்ததா? அப்போ நம்ம எடுத்த ஒரு முடிவு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், அதனால அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணுறோமே அப்படின்றது. நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, கிட்டத்தட்ட ஒரு பேம்பரிங் சார்ட் ஆஃப் சைல்டு தான். ரொம்ப பேம்பர்டாக தான் என்னை வளர்த்துனாங்க, திட்டமாட்டாங்க பெரிய எந்த விஷயங்களுக்கும். அது அம்மா தான் கீழே விழுந்தா தூக்கி விடுவாங்க. எனக்கு கருத்தியல் ரீதியாக இது நெகட்டிவ் தான், இது இந்த விஷயத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட அதட்டுறது திட்டுறது இது எதுவுமே எங்கள் வீட்டில் இருக்காது. அப்பாவும் பண்ண மாட்டாங்க, அம்மாவும் பண்ண மாட்டாங்க. பட் அதுதான் அப்படி உங்களை வளர்க்குறாங்க, நம்மனால அப்படி வளர்த்துனாங்க. வெளியில இருக்கிற கருத்துக்கள் அஃப்கோர்ஸ் நீங்க இப்போ அம்மாவுக்கு கேட்டீங்க, இதுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டீங்க. அஃப்கோர்ஸ் நாங்கள் எதிர்பார்த்து அது டிஸ்கஸும் பண்ணணும், விமர்சனங்கள் வரும் அதை தாங்கிக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த அளவுக்கு கீழ்த்தரமான விமர்சனங்கள் வருங்கிறது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான். ஏன்னா கொள்கை தலைவர்கள் 2 பெண் கொள்கை தலைவர்களை வச்சுட்டு பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் நம்பின ஒரு விஷயமா இருந்தது. அப்பா சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. சுத்தமா எக்ஸ்பெக்ட். பட் அவருக்கு எவ்வளவு அது சங்கடம், ரொம்ப சங்கடமா போச்சு. ஏன்னா எங்க பொண்ணை நாங்கள் ஒரு வார்த்தை அதட்டி கூட திட்ட மாட்டோம். அது எந்த ஒரு வார்த்தை எந்த பொண்ணுகிட்டையும் யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தையை என் பொண்ணை வச்சு போடுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு வருத்தம் தரக்கூடிய. அப்பா உங்ககிட்ட ஏதாவது பேசுனதுண்டா? நீங்க அப்பாவை பேசினாரு, இந்த மாதிரி போடுறாங்களேடா. அவர் ஃபர்ஸ்ட் கேட்டது எனக்கு நீ சங்கட்டமா ஃபீல் பண்றியா, நீ உனக்கு ஓகேவா அப்படிங்கிறதான் கேட்டேன். நீ அதை போல்டா எடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அது என்னதான் அதை பழகலைனாலுமே, அதாவது அதை நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தாலுமே நான் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படிதான் பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு அது 2 ரீல்ஸ் பார்க்கும்போது அதுவே மைண்ட் செட் ஆயிரும், இவங்க இப்படிதான் பேச போறாங்க அப்படிங்கிறது. அப்போ அவரும் வந்துட்டு விமர்சனங்கள் வரும், பட் எக்காரணத்தை கொண்டு நீ களத்துல இருந்து வெளியில வந்துட வேண்டாம், களத்திலேயே இரு. ஏன்னா இவ்வளோ பேச்சுகள் கொடுக்குறாங்கன்னா நீ களத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசுறாங்க. ஆனா நம்ம அவங்கள ஜெயிக்க வச்சிடக்கூடாது, நீ ஜெயிச்சு நிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா ஏதோ கோவம், ஏன்னா நம்மளே பொண்ணு அதட்டினது இல்லை, வெளியிருந்து யாரோ பேசுறாங்க, இதுக்கு தான் நான் சொன்னேன் நீ எல்லாம் போகக்கூடாது அப்படி எல்லாம் கோவப்படல. அவர் சங்கடம் தான் பட்டாரு, ஐயோ பொண்ணா பேசுறாங்களே அப்படிங்கிறதுக்காக. நாங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை கூட அதட்டாம வச்சிருந்தோம், இப்போ வெளியில பேசுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு சங்கடம். பட் பெருசா என்கிட்ட அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணதில்லை. இப்போ அம்மா அவங்க இன்டர்வியூல சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு உங்களுக்குள்ள பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட அவர் எக்ஸ்பிரஸ் பண்றதே கிடையாது. அம்மாவும் சரி அப்பாவும் சரி, நான் தாவேக்கால இருந்த சமயங்கள்லையுமே ட்ரோல்ஸ் வந்துட்டு இருந்தது. அந்த சமயங்கள்லையுமே அவங்க என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க, நீ ஓகேவா இருக்கியா, போல்டா எடுத்துக்கிறியா திங்ஸ் அப்படின்னு கேட்பாங்களே தவிர அவங்க சங்கடங்களை என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. மேடம் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் டிஎம்கேல இருக்கீங்க, பொண்ணு அவங்களுடைய முடிவுன்னு. பொண்ணு ஓகே ஒரு நார்மலாக எல்லாரும் மாதிரியும் இருந்திருந்தா பெருசாக ரியாக்ஷன் இருந்திருக்காது. பட் அவங்க டைரெக்டாக அப்போஸ் பண்ணுறாங்க, நிறைய விமர்சனங்கள் எல்லாம் பேசினாங்க. டிவிக்கு இருக்கும்போது டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறது அப்படின்றது. ஆனால் அப்போ நீங்கள் டிஎம்கேல ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருந்ததா? டிஎம்கேல இருந்து கூப்பிட்டு என்னங்க உங்கள் பொண்ணு தானே நீங்கள் கண்டிக்கணும்ல அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது உண்டா?
இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருந்தது இல்லை. அவங்க கேட்டது நீங்க திமுகல இவ்வளோ நாள் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு பொண்ணு வந்து வேற கட்சிக்கு போனாங்க, மாற்று கட்சிக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் இருந்தது. மற்றபடி இவங்க கவுண்டம்பாளையம் சார்ந்து நம்ம ஏரியா சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சோசியல் மீடியால போடுறப்போ அதெல்லாம் எனக்கு நான் தான் பயந்துக்குவேன், ஏமா இப்படி எல்லாம் போடுறீங்க இல்ல அதனால உங்க கட்சியில இருந்து அப்படின்னு இல்ல இவங்க அந்த மாதிரி பதிவுகள் போட்டு உடனே அங்க வந்து அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும். அப்ப நான் மத்தபடி எனக்கு மிரட்டல் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்தது, அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும். இல்ல மிரட்டல் அப்படின்றத தாண்டி உரிமையும் இருக்கு இல்லையா உங்க கட்சி அப்படிங்கும் போது, ஏமா நம்ம கட்சியில இருந்துட்டு நீங்க அந்த இது பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அதை கேட்குறேன். அப்படியெல்லாம் எதுவுமே கேட்கல, அப்படியெல்லாம் எதுவுமே கேட்கல. ஒரு ப்ராப்ளம் இவங்க இஷ்யூ பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது நானே போய் சில இடங்கள்ல சரி பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு நிர்வாகியா நானே போய் ஓகே நீங்க இந்த ப்ராப்ளம் சோஷியல் மீடியால போட்டுக்கீங்க, உடனே நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த டிவிகே டிஎம்கே இந்த தடவை அந்த போட்டி தான் நடக்க போகுது அப்படின்னு டிவிகே கிளைம் பண்றாங்க. ஸோ நீங்களும் அதை அப்படிதான் பாக்குறீங்களா? அப்படிதான் பாக்குறேன் நானும். ஓகே. இல்ல டிவிகே அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறீங்க? இல்லைங்க, அந்த கட்சியோட கட்டமைப்பு பெருசா சரியில்லை, அதனால நாங்க அதை கண்டுக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுடைய சமூக பணிகள் எங்களுடைய திட்டங்கள்லாம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கு. அதனால 2026 மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கண்டிப்பா ஆட்சி அமைக்கும். மறுபடியும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாமே சிறப்பா செயல்படுத்த தான் போறாரு நம்மளுடைய முதல்வர். இப்போ டிவிகேவோட எதிர்காலம் என்ன? டிவிகேவோட எதிர்காலம் 2026 முடிஞ்சதுங்க. அவர் வந்து படம் நடிக்க போயிடுவாரு. தொண்டர்கள்லாம் என்ன ஆவாங்கன்னு தெரியல. அதிமுக பாஜகவோட எதிர்காலம் என்ன? அது எப்பவும் போல அப்படியே இருக்க வேண்டியதான். அதாவது இடி சொல்றாங்க, இடி ஏறி விட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. இடி வந்து போகுது, ரைடு போகுது. பட் ஆனா பாத்தீங்கன்னா டிஎம்கே நிர்வாகி அதிகாரிகள் வீட்டுக்கு மட்டும்தான் ரைட் போனாங்க. மற்ற இவங்களோட சொந்த மாநிலமான மற்ற மாநிலங்களில் போறப்ப அது ஒரு கண் துடைப்பா தான் இருக்கே தவிர அது இல்ல ஒரு காம்படிஷன் இருக்காதுன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா? டிஎம்கே கூட்டணி அதிமுக பாஜக அவங்க டைட் ஃபைட் இருக்குன்றாங்க. இல்ல நாங்க தான் ஜெயிப்போம்னு அவங்களும் கிளைம் பண்றாங்க. நாங்க 200க்கு மேல போவோம்னு இவங்க கிளைம் பண்றாங்க. ஒரு டைட் ஃபைட் இல்ல, எப்பவும் போல கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லட்டுங்க, அது அவங்களுக்கு சொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. பட் மக்களுக்கு தெரியும், மக்கள் வந்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திட்டங்களை கொடுத்திருக்காரு, எந்த அளவுக்கு இந்த சட்டம் ஒழுங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம மக்களுக்கு தெரியும். அதனால மறுபடியும் வந்து 2026 அவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பாரு. மறுபடியும் மக்கள் வந்து இதே மாதிரி பெண்களோட வாழ்வாதாரம் பொருளாதாரம் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் கட்டணம் இல்லா பேருந்து பயண திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பெண் வந்து ஒரு 1000 ரூபாயை மிச்சப்படுத்த முடியுது. மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிதான். இன்னைக்கு வந்து ஒரு மாதம் 1000ங்கிறது வருஷம் 12,000 ரூபாய் மாறிடுது. 12,000 எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு போடுறாங்க, ஏதோ ஒரு சிறு தொழில் அமைச்சுக்கிறாங்க, ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்குறாங்க, உடனே வீட்டுல உட்காந்து தைக்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்து என்னோட ஏரியால ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சு பேசுறப்ப எனக்கு கிடைச்ச தகவல்கள். காலை சிற்றுண்டி திட்டம் பாத்தீங்கன்னா எத்தனையோ பாத்தீங்கன்னா ஒரு இல்லாத ஒரு குழந்தைங்க காலையில அம்மாவும் வேலைக்கு கிளம்புவாங்க, அப்பாவும் வேலைக்கு கிளம்புவாங்க. காலை உணவுங்கிறதே அந்த வீட்டுல இருக்காது. மதியம் ஒரே நேர உணவு தான், அதுக்கப்புறம் இரவு நேர உணவு தான். இந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை ஆரோக்கியமா போய் காலை சிற்றுண்டி வந்து ஸ்கூல்ல சாப்பிடுது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். மற்ற மாநிலங்கள் எல்லாமே வியந்து பாக்குறாங்க இந்த திட்டத்தை. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம், நிறைய திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்திட்டு தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி திட்டங்கள்ல எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும், தமிழகம் முழுவதும் மக்களுக்கு தெரியும். அதனால 2026 கண்டிப்பா மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. இவ்வளவு திட்டங்கள்லாம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா திமுகவுக்கு அதிருப்தி வாக்குகளும் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். பொண்ணுடைய அரசியல் வேகம் அப்படின்றது ஓகே, இனி நிதானமா போகும் இல்லை இன்னும் வேகமா போகும்? எப்படி ஒரு அம்மா வேகமா போகும். ஓகே, ரெண்டு பேரும் ஒரே கட்சின்றனால சரி. ஸோ இன்னும் வேகமா போகும். இன்னும் எங்களோட மக்கள் பணிகள் சிறப்பா தான் போகும், ரொம்ப வேகமா போகும். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை பேசிட்டீங்க. விமர்சனங்கள் எல்லாம் நாங்க பயப்பட போறது இல்லை. எவ்வளவு மோசமான விமர்சனங்கள் நீங்க வைங்க, கருத்தியல் ரீதியா விமர்சனம் வச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களோட பதில் இருக்கும். எங்களோட மக்கள் பணிகள் இன்னும் வேகமா இருக்கும். அப்போ தாவேக்காக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்கு? வைஷ்ணவியோட அம்மாவா தாவேக்காக்கு நீங்க சொல்ற மெசேஜ் என்னவா? இல்ல நீங்க வந்து தாவேக்காக்கு நான் என்ன மெசேஜ் சொல்றேன்னா, நீங்க கட்சியை வளர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல கட்சியோட நிர்வாகிகள் என்னென்ன ஒர்க் பண்ணணுங்கிறத அலோகேட் பண்ணி கொடுங்க. இதுதான் நான் சொல்றேன். இல்லைன்னா நீங்க கட்சியே வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க நடிக்க போயிருங்க, அவங்க எல்லாம் வேற போகட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க இன்னாருக்கு என்ன பொறுப்புன்றோ அது சரியா கொடுங்கன்றது. ஒரு பொறுப்பை கொடுத்து
அவங்களுக்கு அவங்களான வேலைகளை நீங்க பிரிச்சு கொடுங்க. இப்ப நாங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்களை உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட நிர்வாக திறன் இருக்கு. ஓகே, இப்ப வார்டு செயலாளர்ல இருந்து வார்டுல இருக்கிற அணி அமைப்பாளர்கள் விட என்னென்ன ஒர்க் பண்ணுங்கிறத அவர் பிரிச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி எங்களோட தலைமை கழகத்துல வந்து கட்டமைப்பு பலமா இருக்கு. அதனால கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சியை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR Enjambakam. Summer holidays vandachu, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.